வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனா துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாண்டியனும் பல்லவனும் நிலாவுக்கு வண்டி ஓட்ட கற்றுக் கொடுக்குறாங்க. நான் கற்றுக் கொடுக்குறேங்கன்னு சோழன் கொஞ்சம் கூட சங்கடமே இல்லாமல் மறுபடி கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கன்னு நிலா முகத்தில் அடித்த மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்க வண்டியை ஓட்டி யூட்டர்ன் போட்டுட்டு வர ஓகே நைஸ் அப்படிங்கிற மாதிரி பாண்டியனும் பல்லவனும் பார்த்துட்டு இருக்க. சோழன் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போ ரோட்ல ஒருத்தவங்க வர நிலா ஒதுங்கி இந்த பக்கமா வந்து நிறுத்துறாங்க. பார்த்துங்கிற சோழன் சிரிச்சுக்கிட்டே, என்னங்க ரோட்ல ஜல்லி கிள்ளி எதுவும் கொட்டியிருந்தாங்களா என்ன? வண்டி இப்படி ஆடுது அப்படின்னு ஆடி காமிக்கிறாரு. இதுதான் அவங்க சொல்லி கொடுத்த லட்சணமா அப்படின்னு சோழன் கேட்க, நீங்க வர்றதுக்கு முன்னாடி நான் நல்லா தான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன், நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வண்டி ஆடுது, நீங்க போங்க, நான் பொறுமையா கத்துக்கிறேங்கிறாங்க நிலா. அவங்க உருன்னு முகத்தை வச்சுட்டு சொல்ல, என்னமோ பண்ணுங்க போங்க, அவங்கிட்ட தான் கத்துக்குவாங்களாம், என்கிட்ட கத்துக்க மாட்டாங்களாம், நானும் வெக்கமே இல்லாம பின்னாடியே போறேன் பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு இப்பதான் முதல்ல அவரை பத்தி அவர் உணர்றாரு. சோழன் புலம்பிக்கிட்டே போக பக்கத்துல வர்ற பாண்டியன், ஏங்க அவங்கிட்டயே கத்துக்க வேண்டியது தானேங்கன்னு கேக்குறாரு. அவன் நல்லா தான் சொல்லி தருவான் அவரு சொல்ல. இல்ல அவரு வேண்டாம், அவர் ஓவரா கிண்டல் பண்ணுவாரு. இப்ப கூட பாருங்க ரோட்ல ஜல்லி கிடக்கா, ஏன் இப்படி ஆட்டி ஓட்டுறீங்கன்னு கேக்குறாரு. அப்படியே கிண்டல் பண்ணியே என் கான்பிடன்ஸ் எல்லாத்தையும் உடைச்சிருவாரு அப்படின்னு நிலா சொல்ல, உங்களுக்கு வண்டி வாங்கி கொடுக்கணும்னு சொன்னதே அவன் தாங்க, வண்டி வந்துருச்சான்னு தினம் கேட்டு டார்ச்சர் பண்ணி வச்சாங்க, நீங்க ஆபீஸ் வண்டி ஓட்டிட்டு போகணும்னு நினைச்சதே அவன் தாங்க, அவ்வளவு ஆசை அப்படின்னு பாண்டியன் சொல்ல நிலாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. எனக்கும் தெரியுங்க, அவரு வண்டி வாங்கி கொடுத்ததெல்லாம் எனக்கு சந்தோஷம்தான், பாவம் எனக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஆனா வாய் தான் ரொம்ப ஓவர், ஏதாச்சும் ஒரு விஷயம் கிடைச்சிட கூடாது, உடனே அதை வச்சு பயங்கரமா கிண்டல் பண்ணுவாரு. நீங்க இருக்கும்போது நான் எவ்வளவு நல்லா ஓட்டினேன், அவரை பார்த்த உடனே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, அதுக்கு தான் அவரை வேண்டான்னு சொன்னேன், அதுக்காக அவர் மேல கோவம், அவரை புரிஞ்சுக்கலன்னெல்லாம் இல்லைன்னு நிலா சொல்ல, பரவாயில்ல விடுங்க அண்ணே, நல்லா ஓட்ட கத்துக்கிட்டு அண்ணன் முன்னாடி போய் கெத்தா ஓட்டி காட்டுங்க, அவ்வளவுதானேன்னு பல்லவன் கேட்க நிலா ஆமான்னு சிரிக்கிறாங்க. சரி ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு பல்லவன் சொல்ல நிலா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஜிக்ஸாக்கா ஓட்டிட்டு போறாங்க. வண்டி மட்டும் இல்ல, அவங்க உடம்பும் ஜிக்ஸாக்கா ஆடிக்கிட்டு இருக்கு. சோழன் ரொம்பவே வருத்தத்தோடு போறவரு நைட்டு அவங்க டிராவல்ஸ் கம்பெனிக்கு வர்றாரு. இப்போ அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வண்டி எடுத்துட்டு வர, டேய் சேகரு அப்படின்னு கூப்பிட, என்னடாங்கிறாரு அவரு, எங்கடா கிளம்பிட்டேன்னு கேட்க, நம்ம ரெகுலர் கஸ்டமர் கிருஷ்ணமூர்த்தி இருக்காருல்ல, அவரை பிக்கப் பண்ண போயிட்டு இருக்கேங்கிறாரு அவரு. ஏய் அவர் ஏன் கஸ்டமர்டா, நான் தான் அவரை எப்பவும் போய் பிக்கப் பண்ணுவேன் அப்படின்னு சோழன் சொல்ல, அதான் உங்ககிட்ட லைசன்ஸ் இல்லையே, இப்ப நாங்க யாராவது தானே போகணும், வரட்டா டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சேகர் கார் எடுத்துட்டு போயிட சோழன் ரொம்பவே வருத்தப்படுறாரு. அவரு அங்க ஆபீஸ்க்கு வர, என்ன சோழா இந்த பக்கம்லாம் வந்திருக்கன்னு கேக்குறாங்க அங்க இருக்க லேடி. அண்ணன் இல்லைங்களான்னு அவரு கேட்க, உனக்கு தான் கொஞ்ச நாளைக்கு இங்க வேலை இல்லையே அப்படின்னு அந்த லேடி சொல்ல, வேலை இல்லையா என்னாச்சுன்னு பக்கத்துல உட்கார்ந்துருக்கவர் கேக்குறாரு. உங்களுக்கு தெரியாதா, தம்பி சரியா வண்டி ஓட்டாம ஒருத்தர் மேல இடிச்சிட்டாரு, போலீஸ் வார்ன் பண்ணி ஒரு மாசம் வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சொல்லி லைசன்ஸை புடுங்கி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு அவங்க சோழனை பார்த்துக்கிட்டே சொல்ல, அப்படியான்னு அவரு கேக்குறாரு. ஆமா அப்படின்னு அந்த லேடி சொல்ல, என்ன சோழா ஏன் கொஞ்சம் பார்த்து ஓட்டி இருக்கலாம்ல அப்படின்னு அவரு கேட்க, சரி என்ன இந்த பக்கம் சோழான்னு கேக்குறாங்க இந்த லேடி. அதான் வண்டி ஓட்ட முடியாதுல்ல அப்படின்னு அந்த லேடி கேட்க, இது நான் வேலை பார்க்குற ஆபீஸ், இங்க வண்டி ஓட்டினாலும் ஓட்டாட்டி நான் இங்க வருவேன், ஓனரை பார்க்கலான்னு வந்தேன், வரேன் அப்படின்னு சோழன் அங்க இருந்து கொஞ்சம் கோவமா கிளம்புறாரு. திமிர் பேச்சுக்கு மட்டும் குறைச்சல் இல்லை இவனுக்கு அப்படின்னு அந்த லேடி பக்கத்துல இருக்கவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவரு வெளியே வர அங்க அந்த டிராவல்ஸ் ஓனர் 2-3 பேர் கூட பேசிட்டு இருக்காரு. அண்ணே எப்பண்ணே வந்தீங்கன்னு சோழன் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா அவரு, டேய் சார் தான் ஃபோன் பண்றாரு, அவரை போய் பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அண்ணே அப்படின்னு மறுபடியும் கூப்பிடுறாரு சோழன். திரும்புறவரு, டேய் கொஞ்ச நேரம் இருடா பேசிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த 3 பேர்கிட்ட திரும்பி, டேய் சொன்னது கேட்டுச்சான்னு கேட்க, கேட்டுச்சுங்கிறாங்க அவங்க. டேய் ஸ்டெப்னி கரெக்டா பாத்துக்கோ, கரெக்டா எல்லாம் காத்தெல்லாம் செக் பண்ணிக்க அப்படின்னு ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு, உனக்கு சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா, அழுவூரம்மன் கோவிலுக்கு பின்னாடி இருக்கு பாத்தியா, அங்க ஃபுல்லா சேரடிச்சு வச்சிருக்காங்க ரோட்ல, பாத்துடா முகூர்த்த நாள்டா, விட்டுறாதீங்க, ஐயப்பன் கோயில் சவாரி விட்டுறாத, தரக்கடிச்சிட்டேன் மட்டையாயிட்டேன்னு எவனாவது போவாம இருந்தீங்க மொத்த பேரையும் ஒழிச்சு விட்டுருவேன், கேட்டுதா அப்படின்னு அவரு சொல்லிக்கிட்டே திரும்பி பார்க்க பக்கத்துல நின்ன சோழன் அவரோட கார் மேல போய் சாஞ்சி அப்படியே தடவி பார்த்துட்டு இருக்காரு. ஏய் சோழா அப்படின்னு கூப்பிட நிமிந்து பாக்குறாரு. வண்டியில இருந்து முதல்ல கையெடு அப்படிங்க சோழன் திகச்சு போய் பாக்குறாரு.
இப்பதான் அவனே தொடச்சு வச்சிருக்கிறான், அது மேல போய் கைய வச்சுட்டு சாஞ்சி நிக்கிற. இன்னும் தொடச்ச ஈரம் கூட காயல. ஏண்டா கை வச்சா கரையாவுன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு அவரு கேட்டுட்டு இருக்க. நே 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 நானும் பார்த்துக்கிட்டே தானே இருக்கேன், ரொம்ப ஓவரா பண்றீங்க, கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க என்ன அப்படின்னு சோழன் கேட்க. டேய் நீயும் பார்த்துக்கின்னு தானே இருக்கிற, முகூர்த்த நாள் எவ்வளோ பிஸியா வேலை போய்க்கின்னு இருக்குது அப்படின்னு அவரு சொல்ல. அண்ணே நேத்து வரைக்கும் நானும் பிஸியா இருந்தேன் தானே, இன்னைக்கு லைசன்ஸ் இல்லைன்னதும் எல்லாரும் என்னை இன்சல்ட் பண்றீங்களா அப்படின்னு சோழன் கேட்க. டேய் அப்படிலாம் ஒன்றும் இல்லடா, நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு உங்ககிட்ட வர்றேங்கிறாரு டிராவல்ஸ் ஓனர். சரியா அப்படிங்கிற ஒரு ரிங் ஆகிற மொபைல் எடுத்துக்கிட்டு, சார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் அவர் பேசிக்கிட்டே போக, அண்ணே அண்ணே அப்படின்னு கூப்பிட்டு இருக்காரு சோழன். டேய் சோழா என்னடா பார்த்து வண்டி ஓட்டுறது இல்லையா, எத்தனை வருஷமா வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிற, இப்படியா அஜாக்கிரதையா இருக்கிறது அப்படின்னு இன்னொரு டிரைவர் கேக்குறாரு. டேய் எல்லாம் எங்களுக்கு தெரியும், வாயை மூடிட்டு போங்கிறாரு சோழன். நல்லதுக்கே காலம் இல்லடா, வாங்கடா டேய் அப்படின்னு அவங்க 3 பேர் அங்கிருந்து போயிட, ஆளுங்களும் மூஞ்சும் அப்படின்னு சோழன் வெறுப்பா அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே இருக்காரு. டைம் போயிட்டே இருக்கு, ஆனா டிராவல்ஸ் ஓனர் போன்ல பேசிக்கிட்டே இருக்காரு. அவரு பேசி முடிச்சிட்டு வர ஒரு கார் மேல சாஞ்சு நின்று இருந்த சோழன் எழுந்து அவர் பக்கத்துல வர்றாரு. சொல்லுடா அப்படிங்கிறவர் சோழனை பார்த்துட்டு, என்னடா ஒரு இடத்துல உட்கார சொன்னா ஒழுங்கா உட்கார மாட்டியாடா, ஏண்டா வேலை நேரத்துல சும்மா நொய்யு நொய்யு நொய்யுன்னுகிட்டு அப்படின்னு சொல்ல. அண்ணே ஏதாவது ஹெல்ப் பண்ணுனேங்கிறாரு சோழன். என்னடா பண்றது, உங்ககிட்ட தான் லைசன்ஸ் இல்ல, லைசன்ஸ் இல்லாம நான் என்ன பண்ண முடியும், நீயே சொல்லு அப்படின்னு அவரு கேட்க. இல்லன்னே ஒரு மாதிரி இருக்குன்னேங்கிறாரு சோழன். நேத்து வரைக்கும் நான் அவ்வளவு பிஸியா இருந்தேன், சோழன் வந்தாதான் நான் ஊருக்கு போவேன், சோழன் வரல நான் வெயிட் பண்ணுவேன், என் கஸ்டமர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கண்ணே அப்படின்னு சோழன் சொல்ல. ஆமாண்டா நீ வண்டி ஓட்டாம இருக்கவும் யாரும் ஊருக்கே போவாம இருக்காங்களா, என்னடா ஒரே ஒரு மாசம் தான்டா, கொஞ்சம் பொறுமையாருன்னு அவரு விளையாட்டா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அண்ணே போன் பண்ணீங்களேன்னு என்ன விஷயம்னு இன்னொரு டிரைவர் வந்து கேட்க. டேய் ஆனந்த் சாரை பிக்கப் பண்ணணும், நீ 8 மணிக்கெல்லாம் ஸ்பாட்டுக்கு கரெக்டா போயிடு அப்படின்னு அவரு சொல்ல. சரிண்ணே எந்த வண்டினை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு அந்த டிரைவர் கேக்குறாரு. அந்த இன்னோவா எடுத்துட்டு போங்கிறாரு அவரு. சோழனுக்கு திக்குன்னு இருக்குது. உடனே அண்ணே அண்ணேன்னு சொல்லிட்டு இருக்க. ஆபீஸ்ல சாவி இருக்குதுங்கிறாரு அவரு. அண்ணே அது ஏன் வண்டின்னு அதை என்ன கொடுக்குறீங்கிறாரு சோழன். டேய் நீ எடுத்துட்டு போடா அந்த டிரைவர் கிட்ட டிராவல்ஸ் ஓனர் சொல்ல. அண்ணே அப்படிங்கிறவரு, டேய் அது ஏன் வண்டி, என் வண்டி மேல கைய வச்ச அப்படின்னு சோழன் அவரு மிரட்டிட்டு இருக்க. டேய் சோழா சும்மா ரேண்டா, டேய் நீ போடா போய் எடுத்துட்டு போங்கிறாரு. அப்படின்னு அவரு போக. அண்ணே என்னன்னு அது ஏன் வண்டின்னு அப்படின்னு சோழன் சொல்ல. என்னடா உன் வண்டி, என்னமோ காசு போட்டு வாங்கின மாதிரி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு டிராவல்ஸ் ஓனர் கேட்க. அண்ணே நான் காசு கொடுத்து வாங்கல தானே, ஆனா அது ஏன் வண்டி தானே, நான் தானே அந்த வண்டி எப்பவும் ஓட்டுவேன், என்னை தவிர யாராவது அந்த வண்டியை தொட்டிருப்பாங்களா, அண்ணே லீவு நாள்ல கூட அந்த வண்டி என் வீட்டுல தானே நிற்கும், அசால்ட்டா வண்டியை தூக்கி கொடுக்குறீங்க அப்படின்னு சோழன் மனசு தாங்க முடியாம கேக்குறாரு. இதோ பாருடா சோழா, ஏதோ 1 நாள் 2 நாள் நான் உன் வீட்டுல நிக்கட்டும்னு நான் இருக்கலாம், 1 மாசத்துக்குலாம் நான் எப்படிடா விட முடியும், கேக்குறவனுக்கு வண்டி அனுப்பாம என்னைய லாஸ் ஆக சொல்றியா, டியூ கட்ட வேணாம், இன்னைக்கு முகூர்த்த நாள், ஏகப்பட்ட சவாரி இருக்குது, நான் வேலையை பார்க்கணும்னு அவரு ரொம்ப பொறுப்பா சொல்லிட்டு அங்கிருந்து போக. அண்ணே அண்ணே அப்படின்னு சோழன் நிறுத்தி, இருண்ணே அப்போ லைசன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் என்னதானே பண்றதுன்னு கேக்குறாரு. டேய் ஒண்ணுமே பண்ண முடியாதுடா, கம்முன்னு இரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போக. என்ன அண்ணே 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 புரிஞ்சு போச்சுன்னு புரிஞ்சு போச்சு, இந்த சோழன் அவ்வளவுதான் இல்ல உனக்கு, போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு டிராவல்ஸ் ஓனரோட முதுகுக்கு பின்னாடி பேசிட்டு நிக்கிறாரு சோழன். நைட்டு வீட்டுல 4 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்க. நிலா கையில தட்ட வச்சுக்கிட்டு வெளியே எட்டி பார்த்துட்டு, எங்க சோழன் இன்னும் வரலையான்னு கேக்குறாங்க. அவன் வருவான்ப்பா, அவனுக்கு இப்பதான் போன் பண்ண, வந்துருவேன்னு சொன்னா, நீ சாப்பிடு அப்படின்னு சேரன் சொல்ல. அப்படின்னு தலையாட்டிட்டு நிலா சாப்பிட. பல்லவன் அள்ளி சாப்பிட்டுட்டு இருக்க. பாண்டியன் பல்லுல கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஏன்பா வண்டி உனக்கு பிடிச்சிருக்காப்பா அப்படின்னு சேரன் கேட்க. ரொம்ப பிடிச்சிருக்குன்னு, திடீர்னு வண்டியை கொண்டு வந்து காட்டினதும் அப்படியே எனக்கு பயங்கர சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நிலா சொல்ல. 3 பேரும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க. ஆமா வண்டி எவ்வளவுன்னு பாண்டியன் கிட்ட கேக்குறாங்க நிலா. அது சோழன் கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு அழகா அந்த கிரெடிட்டை திருப்பி விடுறாரு பாண்டியன். உங்க கடையில இருந்து தானே அவர் வண்டி வாங்கியிருக்காரு, உங்களுக்கு எப்படி தெரியாம இருக்கும் அப்படின்னு நிலா கேட்க. பாண்டியன் பதில் சொல்லாம இருக்க. அது எதுக்குப்பா இப்போ, அதெல்லாம் விடு பாத்துக்கலாம் அப்படின்னு சேரன் சொல்றாரு. அண்ணே எவ்வளவு ஆச்சு சொல்லுங்கண்ணேங்கிறாங்க நிலா. அது எதுக்குப்பா, விலையெல்லாம் நாங்க சொல்லிட்டா அப்புறம் சோழன் எங்களை திட்டுவான்,
அப்படின்னு கிட்ட கிட்ட தம்பியை வில்லனா மாத்திட்டு இருக்காரு சேரன். பாவண்ணே அவரு எனக்காக நிறைய செலவு பண்ணிட்டாரு அப்படின்னு நிலா சொல்ல, அதுக்கு என்னப்பா இருக்கு சாப்பிடுன்னு சேரன் சொல்ல, நிலாவும் சரின்னு சாப்பிடுறாங்க. நீங்க என்ன உங்களுக்குன்னு ஒரு வண்டி வாங்கிக்கலன்னு நிலா சேரனை பார்த்து கேக்குறாங்க. எனக்கு எதுக்குப்பா வண்டி, அதெல்லாம் வேண்டாம்ப்பா, அடுத்து நம்ம வீட்டுல வண்டி வாங்கினா பல்லவனுக்கு தான் வாங்கணும் அப்படின்னு சேரன் சொல்ல, அண்ணே எனக்கு புல்லட்டு தானே வேணும், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு பல்லவன் சொல்ல, வாங்கலாண்டா அப்படின்னு சேரன் சொல்ல, சரின்னு தலையாட்டிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு பல்லவன். நீயும் கேட்டுக்கிட்டு தான் இருக்க, வண்டி வாங்கி கொடுக்கறதெல்லாம் ஈஸி தான், எங்க அதை எடுத்துக்கிட்டு நீ எங்கேயாவது போயிடுவியோன்னு தான் அண்ணனுக்கு பயம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, பின்ன வண்டியை வாங்கிட்டு பாத்துக்கிட்டே வான்னு இருக்க முடியும் என்ன, நீ கரெக்ட் தானே அண்ணிங்கிறாரு பல்லவன். கரெக்ட் தான் அப்படின்னு நிலா தலையாட்ட, ஏன்பா இவனை மாதிரி வயசு பசங்க ரோட்ல எவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுறாங்க தெரியுமா, அதை பார்த்தாலே பயமா இருக்குங்கிறாரு சேரன். அண்ணே நான் அப்படிலாம் வேகமா போக மாட்டேன்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல, சரிடா கொஞ்ச நாள் போகட்டும், நீ கேட்ட மாதிரி வண்டியே வாங்கி தர்றேன் அப்படின்னு சேரன் சொல்ல, எப்போ வாங்கி தருவேன்னு இமீடியட்டா கேக்குறாரு பல்லவன். உன்னோட அடுத்த பிறந்த நாளுக்குள்ள வாங்கி தர்றேன் சரியான கமிட்மெண்ட் கொடுத்துடுறாரு சேரன். எல்லாரும் சிரிச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருக்க சோழன் வீட்டுக்கு வர்றாரு. வரவர் வாசப்படிக்கிட்டு வர அங்க 4 பேரும் பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறது தெரியுது. அவரு கொஞ்ச நேரம் நின்னு பார்க்க 4 பேரும் ரொம்ப சிரிச்சு ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உள்ளர போலாமா வேணாமான்னு யோசிக்கிற சோழன் வேண்டான்னு வந்து அங்க இருக்க கட்டத்திண்ணையில உட்கார்ந்துடுறாரு. அப்போ பின்பக்கத்துல இருந்து வர்ற நடேசன், என்ன இந்த பையில நம்மளுக்கு போட்டியா வெளியே வந்து உட்கார்ந்துக்கிட்டானான்னு நினைக்கிறவரு, ஏய் என்ன சாரு வீட்டுக்குள்ள போகலையா, இங்கேயே உட்கார்ந்துட்ட அப்படின்னு கேட்க, நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களான்னு கேட்குறாரு சோழன். ஏய் நடக்கிறதெல்லாம் நானும் பார்த்துக்கிட்டு தான்டா இருக்கிறேன், இந்த வீட்டில் யாருமே உன்னை மதிக்கிற மாதிரியே தெரியலையே. அந்த பொண்ணுக்கு வண்டி சொல்லி கொடுக்க போனேன், அது கூடாதுன்னு சொல்லிடுச்சு, அதை கேட்டுக்கிட்டு இவங்க எல்லாரும் அமைதியா தானேடா இருந்தானுங்க, அந்த பொண்ணு கூட சேர்ந்து நீ வாழணும்னு நினைக்கிறானுங்களா இல்லையா அப்படின்னு நடேசன் கேட்க, உச்சி கொட்டுற சோழன், என்ன எங்களுக்குள்ள மூட்டி விடுறீங்களான்னு கேட்குறாரு. ஆமா மூட்டி விடுறேன், ஆளை பாரு, நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தாண்டா இருக்கிறேன், இல்ல எதையும் பார்க்காம நீ கண்ணை கட்டிக்கிட்டு இருக்கியா. டேய் உங்க அண்ணன் நீ வராம சாப்பிடவே மாட்டான், ஆனா இப்ப பாத்தியா நீ வந்தா என்ன வரலன்னா என்னன்னு அவனுங்க பாட்டுக்கு உள்ளர சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கிறானுங்க. கிட்டத்தட்ட என் நிலைமையும் உன் நிலைமையும் ஒண்ணுதான்டா, இதுல வேலை வேற போயிடுச்சுல்ல. உன் பொண்டாட்டி உன்னை மதிக்கிறதே இல்ல, முதல்ல அவ உன் பொண்டாட்டியான்னு உனக்கே தெரியல, இந்த லட்சணத்துல போகுது உன்னோட வாழ்க்கை, உன் நிலைமையை நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்குடா அப்படின்னு நடேசன் சொல்ல, ச்சே வெளியே நிம்மதி இல்லைன்னு வீட்டுக்கு வந்தா இங்க அதுக்கு மேல இருக்கு அப்படின்னு டென்ஷன் ஆகுறாரு சோழன். கவலையே படாதடா, என்னை எப்படி துரத்தி விட்டானுங்களோ அதே மாதிரி உன்னையும் ஒரு நாள் துரத்தி விட்டுருவானுங்க. நான் எப்படி இந்த சைடு கட்டில் போட்டு படுத்திருக்கேனோ அதே மாதிரி நீ அந்த சைடு கட்டில போட்டு படுத்துக்க, அவ்வளவுதான்டா உன் வாழ்க்கை, ஃபினிஷ்ட், கதம் கதம். அதாவது பொம்பளை இல்லாத வீடுன்னு சொல்லி சொல்லி திடீர்னு ஒரு பொண்ணு வந்த உடனே அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, தலகால் புரியாம ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. ஏய் அவனுங்க அவளை உன் பொண்டாட்டியாவே நினைக்கவே இல்லடா, அந்த பொண்ணை என்னடானா கூட பிறக்காத தங்கச்சியா தத்தெடுத்த மாதிரி அவனுங்க வச்சிட்டு இருக்கிறானுங்க. நீ தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்ததா நினைச்சிட்டு இருக்கிற, ஆனா அவனுங்க யாருக்கும் அந்த எண்ணம் துளி கூட இல்லையே அப்படின்னு நடேசன் சொல்ல, இப்ப கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்ற சோழன் உள்ளர போலாமான்னு ஒரேட்ட எடுத்து வச்சுட்டு பார்க்க, வண்டியை வாங்கிட்டு ரவுண்ட் அடிக்க வேண்டியதுதான் அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்க சலிப்போட முகத்தை திருப்பிக்கிறவரு வெளியில போறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ல உட்காந்து டம்ளர் எடுத்து ஃபுல்லா குடிச்சிட்டு இருக்காரு. டேய் 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 பாத்துடா, தூக்கி விட்டுற போது, உனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்ல, மெதுவா சாப்பிடுன்னு டிராவல்ஸ் ஓனர் சொல்லிட்டு இருக்க. போனேன் வாழ்க்கையே போச்சு, இப்ப நான் சரக்கு அடிச்சுட்டு இங்கேயே மட்டையா கிடந்தா யாரு கேட்க போறா அப்படின்னு சோழன் சொல்ல, டேய் இப்ப எதுக்குடா வெறுப்பா பேசிட்டு இருக்கிற, நீ புலம்புறத பார்த்து எனக்கே இன்னைக்கு பாவம் ஆயிடுச்சுடா, சரின்னு சரக்கடிக்க உன்னை கூட்டிட்டு வந்த, இங்க வந்து பார்த்தா இப்படியே புலம்பிட்டு இருக்கிற அப்படின்னு அவரு சொல்ல, ஏன்னு நான் புலம்புறத கேட்க கூட உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சோழன் கேட்க, டேய் அப்படிலாம் இல்லடா அப்படின்னு அவரு சொல்ல, விடுன அப்படிங்கிறவரு மறுபடியும் ஒரு டம்ளர் ஃபுல்லா எடுத்து சரக்கு அப்படியே கமுக்குறாரு. டேய் 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 பொறுமையா குடிடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எரியிற கழுத்தையும் நெஞ்சையும் தடவிட்டு இருக்காரு சோழன். என்ன
லைசன்ஸ் 1 மாசத்துக்கு கிடையாது. 1 மாசத்துக்கு எங்கன்னா ஜாலியா வெளியூர் போனேன்னு நினைச்சுக்கோ. அதுக்கப்புறமா நல்லா வண்டி ஓட்டி சம்பாரி, பொண்டாட்டிய நல்லா பாத்துக்கோ. ஏய், சும்மா ஜாலியா இருடாங்கிறாரு டிராவல்ஸ் ஓனர். பொண்டாட்டியா? யாரு? நிலாவான்னு கேட்க ஆங்கிறாரு அவரு. நீ தான் சொல்ற அவன் என் பொண்டாட்டின்னு. ஆனா அவ என்ன மதிக்கவே மாட்டேங்கிறா. சரின்னு வேலைக்கு வந்தா நீயும் என்ன மதிக்க மாட்டேங்கிற. வேலை இல்ல வெளியில போடாங்கிற. உனக்கும் என்ன பிடிக்கல, அவளுக்கும் என்ன பிடிக்கல. வேலையும் இல்ல, கையில பணமும் இல்ல, எங்கேயுமே மரியாதையே இல்லைன்னு அப்படின்னு சோழன் புலம்பிட்டு இருக்க. டேய் சோழா, அப்படிலாம் இல்லடா அப்படின்னு டிராவல்ஸ் ஓனர் சொல்ல, ஆஹா அப்படிதான் அப்படிதான் அப்படிங்கிற சோழன் அடுத்த டம்ளர்ல எடுத்து சாச்சிட்டு இருக்காரு. என்ன சொல்றது இவங்கிட்ட அவரு பார்த்துட்டு இருக்க. அண்ணே, உனக்கு ஒன்று தெரியுமா? என் பொண்டாட்டி என்கிட்ட பேசுறதே இல்லைன்னு. ஆனா வீட்டுல உள்ள எல்லார்கிட்டையும் அன்பா பேசுறா. எங்க அண்ணன் அவளை தங்கச்சியாவே தத்தெடுத்துக்குச்சு. அவளும் என் அண்ணனை கூட பிறக்காத அண்ணனா தான் பாக்குறா. அவங்க பாசத்தை நீ பார்க்கணுமே. ஐயோயோயோயோயோ, அப்படி எங்க பாரு புல்ல அரிச்சிடும் அப்படின்னு 2 கையை அவர் முன்னாடி நீட்டுறாரு சோழன். அடுத்து ஒரு சிப்பு குடிச்சிட்டு கீழே வைக்கிறவரு. சரி அதை விடு, தம்பி பல்லவன் இருக்கான்ல அப்படின்னு அவர் கேட்க, ஆ அப்படின்னு தலையாட்டிட்டு இருக்காரு அவரு. அவரும் அரைபோதையை தாண்டிட்டாரு. அண்ணிய கிட்டத்தட்ட அம்மாவாவே பாக்குறான் அப்படின்னு சோழன் சொல்ல, அடாடாடான்னு கையை விரிச்சிட்டு பாத்துட்டு இருக்காரு டிராவல்ஸ் ஓனர். இவ்வளவு என்ன இந்த பாண்டி பையன் இருக்கான்ல இடுமோஞ்சி அப்படின்னு சோழன் சொல்ல, ஆன்னு தலையாட்டிட்டு இருக்காரு. அவனை கூட அவ மதிச்சு பேசுறானு, ஆனா அவ என்னைய வீட்டுக்குள்ள கூட சேர்த்துக்க மாட்டேங்கிறானு. அவகிட்ட போனாலே என்ன விரட்டுறானு. ஒரு மாதிரி அவமானமா போச்சு. யோ அப்படிங்கிற சோழன் அடுத்த டம்ளர் எடுத்து மொத்தமா கமுத்திடுறாரு. ஏய் அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்கவே, இந்த ஆள் இல்லைன்னு எங்க அப்பன் அப்படின்னு சோழன் ஆரம்பிக்க, அதுக்கும் தலையாட்டி பொம்மை மாதிரி தலையாட்டுறாரு. அந்த ஆள் சொல்றாரு, நிலா இந்த வீட்டு பொண்ணாவே மாறிட்டா. கூடிய சீக்கிரம் என் அண்ணனும் தம்பிங்களும் சேர்ந்து நிலாவுக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி அனுப்பிடுவாங்கப்பான்னு சொல்றாரு. அப்படின்னு சோழன் சொல்ல, அச்சோச்சோ அப்படியாடா அப்படிங்கிற மாதிரி நெஞ்சில கைய வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காரு டிராவல்ஸ் ஓனர். அதை கேட்கும் போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்படியே அப்படிங்கிறவரு அதுவரையிலும் டம்ளர்ல ஊத்தி குடிச்சிட்டு இருந்ததை விட்டுட்டு அப்படியே மொத்தமா பாட்டில் எடுத்து வாயில கவுக்குறாரு. டேய் 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 வைடா, என்னடா நீ அப்படின்னு பாட்டில பிடுங்கி கீழே வைக்கிறாரு அவரு. சோழன் அழுதுட்டு கண்ணை தொடச்சிட்டு இருக்க. டேய் இப்ப எதுக்குடா நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிற? நிலா ஓன் பொண்டாட்டிடா. அவளை எப்படிடா இன்னொருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? இங்க பாரு, உனக்கு மப்பு ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதான் உளறிட்டு இருக்கேங்கிறாரு அவரு. யாரு? நான் உளர்றேனான்னு சோழன் கேட்க, பின்ன நான் உளர்றேனா அப்படின்னு அவரு கேட்க, நான் உளர்றேனா? உனக்கு உண்மை எதுவுமே தெரியாதுன்னு. உனக்கு எதுவுமே தெரியாது. நிலாவுக்கும் எனக்கும் நடந்த கல்யாணத்தை அவ கல்யாணமாவே பார்க்கலன்னு அப்படின்னு சோழன் சொல்ல, டேய் என்னடா சொல்றேன்னு கேக்குறாரு டிராவல்ஸ் ஓனர். டேய் என்னமோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன்னு தானேடா சொன்ன, அப்புறம் நீ தான் வேணும்னு அந்த பொண்ணு உன்னைய கல்யாணம் பண்ணிட்டதா தானேடா சொன்ன அப்படின்னு சோழன் சொன்னது இப்ப அவருக்கே ஆப்பா திரும்புது. சோழன் டக்குன்னு டம்ளர்ல இருக்கிறத மொத்தமா எடுத்து கவுத்துக்கிட்டு, அது எல்லாமே பொய்ன்னு, ஆனா அந்த பொய்யிலையும் கொஞ்சம் உண்மை இருக்குன்னு அப்படின்னு சோழன் சொல்ல, அவரு குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. நிலாவை பொறுத்த வரைக்கும் தான் இது கல்யாணம் இல்லை, ஆனா என்ன பொறுத்தவரையிலும் எனக்கு நடந்ததை நிஜ கல்யாணமா தானே நான் பாக்குறேன் அப்படின்னு சோழன் சொல்ல, டேய் ஓகே எனக்கு கொஞ்சமாவது புரியுற மாதிரியாவது சொல்லேண்டா அப்படின்னு மிக்சர் அள்ளி வாயில போட்டுட்டு கதை கேட்க ரெடி ஆகுறாரு டிராவல்ஸ் ஓனர். புரியலையா என்னன்னு கேட்க, புரியலையேங்கிறாரு அவரு. நீ என்ன நிலா வீட்டுக்கு வண்டி ஓட்ட அனுப்புனல்ல அப்படின்னு கேட்க, அவரும் ஒரு சிப் குடிச்சிட்டு ஆமான்னு தலையாடுறாரு. அந்த பொண்ணுக்கு கல்யாண வேலைக்கு கார் ஓட்ட ஆள் வேணும்னு உன்னை அனுப்புனேன் அப்படின்னு டிராவல்ஸ் ஓனர் சொல்ல, கரெக்ட், ஆனா நிலாவுக்கு அந்த கல்யாணம் பிடிக்கல. அங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைச்சா. அவளை சென்னை வரைக்கும் டிராப் பண்ண முடியுமான்னு என்ன கேட்டா. எனக்கு வேற பார்த்த உடனே பிடிச்சு போச்சா. சரி நமக்கு பிடிச்ச பொண்ணு நம்ம கிட்ட உதவி கேக்குதே அப்படின்னு ராத்திரியோட ராத்திரியா வீட்டை விட்டு கிளம்பிட்டோம் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. அவரு சுவாரஸ்யமா கதை கேட்டுட்டு இருக்காரு. பாதி வழியில அவ அப்ப எங்களை துரத்த ஆரம்பிச்சுட்டான். அப்புறம் ரேசிங் சேசிங்னு நடந்ததெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாரு சோழன். அடுத்து அவங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்துட அங்க தாஸ் சோழனை புரட்டி எடுத்துட்டு இருக்க. நிலா பதறி போய் பாக்குறாங்க. நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு அப்படின்னு நிலா கிட்ட சொல்லி நிலா கழுத்துல தாலி கட்டினத அவர் சொல்லி முடிக்க டிராவல்ஸ் ஓனர் அப்படியே அசந்து போய் பாக்குறாரு. அவருக்கு ஏறின போதை மொத்தமா அப்படியே இறங்கிடுச்சு. இப்படி தானே என் கல்யாணமே நடந்துச்சு அப்படின்னு முதல் தடவையா வாழ்க்கையில உண்மையை பேசுறாரு சோழன். அவருக்கு இப்ப மனசே தாங்கல. டம்ளர்ல மீதி இருக்கிறத எடுத்து மொத்தமா குடிச்சிட்டு
அட பாவி, இதை ஏன்டா என்கிட்டயே மறைச்ச அப்படின்னு கேட்க, எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். எப்பயாச்சும் ஒரு நாள் அவளுக்கு என் மேல லவ் வந்துரும்னு நினைச்சேன். இந்த 4 மாசத்துல அவகிட்ட நெருங்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ண தெரியுமா. கொஞ்சம் இப்படி கிட்டத்துல போவேன் அப்படிங்கிற ஒரு 2 கையையும் சேர்த்து வச்சுக்கிட்டு உடனே ஏதாவது நடக்கும், பல மைல் தூரம் தள்ளி வந்துடுவேன். 2 கையும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்றாரு வெளிப்பக்கமா. அட பாவமே, உன் லைஃப் யாருக்கும் வரக்கூடாதுடாங்கிற மாதிரி டிராவல்ஸ் ஓனர் பரிதாபமா பார்த்துட்டு இருக்காரு. இவ்வளவு ஏன், நிலாவுக்கு ஆசையா ஒரு பைக் வாங்கி கொடுத்தேன்னு அப்படின்னு சோழன் சொல்ல, சொல்லு சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவரு ஜாடையா பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அவளுக்கு வண்டி ஓட்ட தெரியாதான். சரி, அவளுக்கு சொல்லி கொடுக்கற சாக்கிலையாவது என் காதல புரிய வைக்கலாம்னு பார்த்தா நான் சொல்லியே கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டானே அப்படின்னு சோழன் சொல்ல, அட பாவமே, என்னடா இது உனக்கு வந்த சோதனைன்னு அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. என் கடைசி தம்பி பல்லவன் இருக்கான்ல, பல்லவன், அவன் தான் அவளுக்கு சொல்லி கொடுக்கணுமா. என்னைய வேணான்ட்டா. என் நிலைமைய பாத்தியானே, இப்படி ஒரு கஷ்டத்துல இருக்க என்னை இன்சல்ட் பண்ணி நீ திட்டி இருக்கிற அப்படின்னு சோழன் சொல்ல, டேய் அப்படின்னு ஆறுதலா கூப்பிடுறாரு. அட போனேன், நானே உன் மேல செம்ம கோவத்துல இருக்கேன்னு அப்படின்னு சோழன் சொல்ல, அண்ணனுக்கு இதெல்லாம் தெரியாதுடா, நீ கல்யாணம் பண்ணி அப்படியே சந்தோஷமா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கேன்டா அப்படின்னு உண்மையான வருத்தத்தோட சொல்றாரு அவரு. இங்க பாருடா, ஸ்டேஷனுக்கு கூட அந்த பொண்ணு வந்துச்சுல்ல, உன்னைய எங்க வெளியில விட மாட்டாங்களோன்னு அப்படியே பதறிச்சுடா. இங்க பாருடா, நான் கூட புருஷன் மேல இருக்க அக்கறையில தான் கதறிச்சுன்னு நினைச்சேன்டா அப்படின்னு அவரு சொல்ல, அண்ணே என்னண்ணே நீ வேற, அவ என்னை ஒரு மனுஷனா கூட நினைக்கலண்ணே, அப்புறம் எப்படின்னா புருஷனா நினைப்பா, வெறுப்ப கிளப்பாதானே அப்படின்னு சோழன் புலம்ப. இங்க பாரு, உனக்கு நடந்த கல்யாணம் சட்டப்படி நடந்த கல்யாணம் தானே அப்படின்னு டிராவல்ஸ் ஓனர் கேட்க, அப்படின்னு தலையாட்டுறாரு சோழன். உங்க வீட்டுல தானேடா அந்த பொண்ணு தங்கி இருக்குது, இந்த ஊரே அந்த பொண்ணை உன் பொண்டாட்டின்னு தானே நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு அவரு கேட்க, ஆமான்னு தலையாட்டிட்டு இருக்காரு சோழன். அந்த பொண்ணும் அதை மறுத்து யார்கிட்டயுமே எதுவுமே சொல்லல. டேய், உன் பொண்டாட்டியா தாண்டா எல்லார்கிட்டயுமே காமிச்சுக்குது. டேய், இங்க பாருடா சோழா, உன் மேல ஒரு ஈடுபாடு லவ் இல்லாமலையாடா அப்படி இருக்கும். அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிச்சிருக்குதுடா சோழா. ஏண்டா நீ கல்யாணமே பண்ணிட்ட, எதுக்குடா தயங்கிட்டு இருக்கிற? இங்க பாரு, அவ கூட புருஷனா வாழ ஆரம்பிச்சுடு அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்க, அண்ணே அது எப்படின்னு என்ன கேக்குறாரு சோழன். அவ தான் என்ன புருஷனாவே நினைக்கலையே அப்படின்னு அவரு பரிதாபமா சொல்ல, சோழா இங்கதான் நீ தப்பே பண்ற. பொண்ணுங்க எல்லாத்தையும் வெளிப்படையெல்லாம் சொல்ல மாட்டாங்கடா, நாம தான் சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். டேய், அன்னைக்கு நானே பார்த்தேன்டா, அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல உன்னை வெளியில கூட்டிட்டு வர்றதுக்கு அந்த பொண்ணு இல்ல, அது அவ்வளோ தவிச்சுது. அது உன்னைய புருஷன் நினைக்காமையாடா அப்படி தவிக்கும். ஏய், இதுதான்டா சிக்னலு, நீயே தாண்டா அடுத்த கட்டத்துக்கே போகணும். சோழா, உன்னோட உரிமைய நீ எதுக்காக விட்டு கொடுக்குற? தடாலடியா போய் நான் தான் உன் புருஷன்னு பேசு. சில பொண்ணுங்களுக்கெல்லாம் அப்படி தைரியமா பேசுற பசங்களை தாண்டா பிடிக்கும். நீ அப்படி உரிமை எடுத்துக்கணும்னு தான் அந்த பொண்ணு காத்துக்கிட்டு இருக்குதோ என்னமோ அப்படின்னு டிராவல்ஸ் ஓனர் சொல்ல, பாட்டில் இருக்க பியரை டம்ளர்ல ஊத்திக்கிட்டு, அப்படியா சொல்ற அப்படின்னு சோழன் கேட்க, ஆமாண்டா, இதோ பாரு, நீ நெருங்கியே போகாம விலகியே நின்றுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் உனக்கு தான் கஷ்டமே அப்படின்னு 2 பேர் சரக்குலையும் தண்ணியை ஊத்துறவரு அவர் டம்ளர் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப சோழனை விட அவரு தான் டென்ஷனா இருக்காரு போல இருக்கு. சோழா, உன் பொண்டாட்டி வேற வேலைக்கு போகுது, அங்க 4 பேரை பார்க்கும் பேசும், அவங்கெல்லாம் உன்னைய மாதிரி தங்கிட்டு இருக்க மாட்டாங்கடா, பேசி பழகிட்டான்னு வச்சுக்கேன், அப்புறம் உனக்கு தான் கஷ்டம் அப்படின்னு டிராவல்ஸ் ஓனர் சொல்ல, சோழன் என்ன பண்றது எப்படி பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு டம்ளர்ல இருந்த மொத்தத்தையும் தலைக்குப்புற கவிழ்த்துடுறாரு. மண்டே ப்ரோமோவில் செம்மையா ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு இருக்க சோழன் நிலாவோட ரூமுக்குள்ள வர, அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. உலர வர்றவர் கட்டில்ல நிலா பக்கத்துல படுத்துட, டக்குன்னு முழிச்சு பாக்குற நிலா பயந்து பதறாங்க. என்ன பண்றீங்க அப்படின்னு எழுந்து உட்காந்து அவங்க கத்த, இப்ப எதுக்கு நீ பதற? நான் ஒண்ணு வேற ஆள் இல்ல, நான் உன் புருஷன் தானே, நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, நான் எதுக்கு போய் வெளியில படுக்கணும், நான் இங்கதான் படுப்பேன் அப்படின்னு சோழன் ஸ்ட்ராங்கா சொல்ல, அவர்கிட்ட இருந்து வர்ற நாத்தம் தாங்காம மூக்க மூடிட்டு இருக்காங்க நிலா. அடுத்து என்ன நடக்க போகுது, சோழனோட இந்த அதிரடி என்ன மாதிரி பிரச்சனையை கொண்டு வரும்னு நம்ம மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.